அந்த வகையிலே சாதி மத பேதம் இல்லாமல் மெக்காவுக்கு நாங்கள்லாம் போகிறோம். மெக்காவுக்கு போகும் பொழுது கிரிவலம் தவ்வாப் 7 சுற்று ரவுண்ட் அடிக்கிறோம். அப்போ வெள்ளை ஆடையை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அணிந்திருக்கிறார்களே, அந்த ஆடையை போல் அணிந்து கொண்டு தான் கிரிவலம் சுற்ற வேண்டும். தைக்காத ஆடை இப்படி தான் போட்டுக்கணும். சதாம் ஹுசேன் வந்தார், ஈராக்லேருந்து சதாம் ஹுசேன் அதிபர், அவர் சர்வதிகாரி இல்லையா, அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தார். நேராக வந்தார், அப்படியே நிறுத்தினா, நில்லு சார். என்னப்பா? நான் கிரிவலம் வரேன்ப்பா, தவாப்பு செய்ய போகிறேன். ட்ரெஸ்ஸை கழட்டுப்பா. ட்ரெஸ்ஸை கழட்டுறதா? நான் யார் தெரியுமா? ஈராக் நாட்டுடைய அதிபர். நான் ட்ரெஸ்ஸை கழட்டுறதா? நான் கழட்ட மாட்டேன், அப்படியே ரவுண்ட் அடிப்பேன் அப்படின்னாரு. நீ யாரானா இரியா, இங்கே ஒரே யூனிஃபார்ம் தான். இந்த ஆடையை அணிஞ்சிக்கின்னு நீ தவாப்பு பண்ணு, வலம் வா 7 சுத்து. நீ எந்த நாட்டினுடைய அதிபர், உலகத்துக்கே நீ அதிபதியாகி கவலை கிடையாது. சொன்னார்கள், கேட்கல சதாம் ஹுசேன். இல்லை, இந்த மிலிட்டரி ட்ரெஸ்ஸில் தான் நான் சுற்று வேணாரு, அங்கே இடமே இல்லை, நான் இப்படி தான் செய்வேனாரு. கழுத்தை பிடிச்சி தள்ளலாம். நீ யாருனா இருறா, நீ எவனா இரு, எனக்கு கவலை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடை இருக்கிறதே, அந்த வெள்ளாடை அணிந்து கொண்டு நாங்கள் தவ்வாபு வலம் வரும்போது மட்டும்தான் இஸ்லாமானவன் அந்த ஆடையை அணிகின்றான். ஆனால் தன்னுடைய வாழ்நாளிலே வெள்ளை ஆடையை அணிந்து வலம் வந்தவர்தான் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவர்கள்.